அனைவருக்கும் வணக்கம். நான் சதீஷ்குமார் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் முதல்ல இந்த ஜோதிடம் எப்படி இது ஏல்பி கிளாஸ்க்குள்ளே எப்படி வந்தேன்னாக்கா, சாந்தி தேவி மேடம்க்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏல்பி பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா டீச்சர்ஸ் தான் பேசுகிறதுலாம் கேட்டுட்ருந்தேன். அதில் வந்து சாந்தி தேவி மேடம் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது சரி, இது ஜாதகம் இப்போ கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேட் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து நானும் நிறைய வீடியோஸ் அவங்க 2 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு இடையில நிறையா வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னென்னா, நம்ம ஜாதகம் பார்க்குறத விட ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம ஜாதகத்தை கேட்குறத விட இப்போ நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏல்பிக்குள்ளே வந்தேன். இதில் வந்தப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஜாதகத்தில் என்னோடய ராசி நட்சத்திரம் அது மட்டும் தான் தெரியும். மற்றபடி வேறு எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, எவ்வளோ என்ன ராசி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே ஆக்சுவலாக வந்து ஜாதகத்தை பற்றி எனக்கு 0 நாலேஜ் தான். அது எனக்கு அதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்தப்போ அப்பா அம்மா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நானாக போய் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போது வந்து ஏஜ் 40+ ஆனதுக்கப்புறம் நிறையா மனசில் நிறைய குழப்பம், அடுத்து என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம்னு சொல்லிட்டு தோணும்போது, சரி அதுக்கு சொல்யூஷன் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் இந்த ஜாதகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இப்போது ஏல்பி கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கிளாஸு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதான் எனக்கு வந்து இப்போது ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாதனால எனக்கு கற்றுக்க முடியுமா, எப்படி புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபஸ்ட்டு 2 நாள் கிளாஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் போச்சு. அதில் வந்து ரொம்ப கிளியராக புரிய வச்சாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். உங்கள் கிளாஸ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து எப்படி கற்றுக் கொடுத்துருவோம், நீங்களே தனியாக ஜாதகம் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே எடுத்த டீச்சர்ஸுமே வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணுற மாரி பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அந்தமாரி இல்லாமல் யாருக்குமே தெரியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால ஜாதகத்தை பற்றி, ஸோ அது பேசிக்லேருந்து கற்றுக்கிறது ரொம்ப அவங்க சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்ருந்தேன். கிளாஸ் நல்லபடியாக போணுச்சு. அப்புறம் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். சாஃப்ட்வேரில் வந்து மெயின் அட்வான்டேஜ் வந்து நம்ம ப்ரீவியஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கு முந்தின 10 இயர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃப்யூச்சர் 10 இயர் எப்படி இருக்கும், அப்புறம் கரண்ட் 10 இயர் எப்படி இருந்துச்சு, அப்புறம் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் 4 பாதத்தில் எப்படி, ஒரு பாதத்தில் எப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணால் நிறைய புரிதல் வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து 45 டேஸ்லேயும் நம்ம வந்து எடுத்து போகலாம், 5 டேஸ்க்கு எடுத்து போகலாம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும், அது தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் 4:30க்கெலாம் எந்திரிக்கிற ஆளே கிடையாது. ஸோ 4:30க்கு எந்திரிச்சதே பெரிய விஷயம். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்னையே அறியாமல் நான் வந்து 4:30லேருந்து ஒரு 8 o'clock அந்த 4 hours வந்து எப்படி இதில் வந்து உட்காந்து கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவங்க வந்து அது ஃபுல் ஆர்வம் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, அந்த கிளாஸ் டீச்சருக்கு வந்து அந்த கிரெடிட் போகணும். ஏன்னா வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம், அந்த கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து போகிற விதம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பொதிமுட்டை சார் பற்றி சொல்லணுன்னாக்கா, அதான் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து எல்லோரும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா தான் மற்றவங்களுக்கும் உணர்த்த முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்ட அதை வந்து உணர்ந்தோம்னா தான் அதோட பெனிஃபிட் வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு இன்னும் நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒரு இன்டென்ஷன் இருக்குது.
அப்புறம் என்னோடய கோச் வந்து அர்ச்சனா மேடம். நான் நிறைய தப்பு பண்ணுறேன், நிறையா இன்பிட்வீன் எனக்கு புரிதல் சில இடத்துல வந்து தவறுதலாக இருக்குது, இல்லை லேட்டாக புரிஞ்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அனுப்பிச்சி அவங்கள்ட்ட வந்து டவுட் கேட்கும்போது அவங்க க்ளியர் பண்ணுறாங்க, தவறை வந்து திருத்துறாங்க, பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து இந்த கோர்ஸில் வந்து நான் பார்த்தது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி அது ட்ரைனிங்காக இல்லை பொதுவிடைமூர்த்தி சாரோட அட்வைஸாக என்னன்னு தெரில, எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பொறுமையாக அவங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு 2-3 வாட்டி சொல்லித்தரதுனால டவுட் கேள்வி கேட்டாக்கா அதை மறுபடியும் சொல்லித்தராங்க. ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் தைரியமாக வந்து சரி கேள்வி கேட்டோம்னா அவங்க வந்து புரிய வைக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க, அதனால் தைரியமாக கேள்வி கேட்க முடியுது என்னால். சில இடத்துல வந்து இப்போ எதுவும் கோவப்பட்டாங்கன்னா அது ஏன் கேள்வி கேட்கணும், அப்படியே அதோட நின்றுடும். இது அப்படி இல்லாமல் நம்ம புரிகிற வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்குறதுனால நம்ம என்ன கேள்வி கேட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து கண்டினியூ ஆகுது அது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அர்ச்சனா மேடமுக்கு ரொம்ப நன்றி. எல்லா கோச்சுக்கும். அப்புறம் வந்து சாந்தகுமார் சார் அவங்களது வந்து அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ ஏதாச்சும் ஒன்று நிகழ்வு, இப்போது கிரகங்கள் வந்து 6-8 இருந்துச்சுனாக்கா அது வந்து ரெட் சிக்னல். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அபாயத்தை குறிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்தமாரி நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஃபீட்பேக். தேங்க்யூ.